ஸோ ஹாய் வியூலர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அனதர் ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார் ஒரு ஈவி கார் தான். நீங்கள் வந்து நெக்ஸான் ஈவி மேக்ஸ் பார்க்குறீங்க, இல்லை எம்ஜியோட வின்சர் பார்க்குறீங்க, இல்லை எம்ஜியோட ZS EV பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதியதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடல் வந்து அறிமுகமாக இருக்குது. அதுதான் நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தோட VF6 அப்படிங்கிற மாடல் தான். ஸோ இதோட பேஸ் மாடல் எர்த் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16,49,000 எக்ஸ்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வாக் அரவுண்டில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ VF6ல் மொத்தம் 3 வேரியன்ட், 6 விதமான கலர் ஆப்ஷனில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. எர்த் அப்படிங்கிறது பேஸ் வேரியன்ட். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வின் இன்ஃபினிட்டி அப்படின்னு மொத்தம் 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட எக்ஸ்டீரியர் டிசைனில் இருந்து ஆரம்பிப்போம். சீரியஸ்லி இந்த எக்ஸ்டீரியர் டிசைன், இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் சொன்னால் இது பேசிக் மாடலா அப்படின்னு நீங்களே ஒரு செகண்ட் வந்து யோசிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு ஃபீச்சர்ஸ் பேக்டான ஒரு வெஹிக்கிளாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SUV கேட்டகரியில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் நெக்ஸான் EV மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா sub 4 மீட்டர் கேட்டகரியில் வரும். பட் இது வந்து sub 4 மீட்டர் வராது. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல இருந்து போவோம். ஸோ ரியர்லி ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், வின்ஃபாஸ்டோட அந்த சிக்னேச்சர் DRL பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த V ஷேப் DRL பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சென்டரில் அந்த லோகோ, அவங்க வின்ஃபாஸ்டோட அந்த V ஷேப் லோகோ பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் லைட்ஸ், டைல் லைட்டாக இருக்கட்டும், ஹெட்லைட், இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா LEDயில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பிளிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு. இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரில் ஒரு ஸ்கிப் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும். அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். வெஹிக்கிளோட லென்த் அப்படிங்கிறது 4,241 mm, வித் பார்த்தீங்க அப்படின்னா 1,834 mm, ஹைட்டு 1,615 mm, வீல் பேஸ் 2,730 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm. இந்த வெஹிக்கிளோட ஓவராலாக வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1,622 கிலோல இருந்து 2,028 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது இருக்கு. வீல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர்ல வீல் வந்து கொடுத்துருக்காங்க. 17 inches வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்த வேரியன்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் இருக்கக்கூடிய 18 inches வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலெல்லாம் வந்து பிளாக் கலர்ல வந்து கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து வருது. CCS எல்லாமே சப்போர்ட் இருக்கக்கூடியதான். மிரர் விஷயத்துக்கு வருவோம். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் வித் எலக்ட்ரானிக் ஃபோல்டபிள் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மிரர்லேயே வந்து பிளிங்கர்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 கேமராவும் கீழே வந்து இருக்கு. எஸ், பேசிக் மாடலாக இருந்தாலும் இந்த காரில் 360 கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள், விண்டோ இருக்கிற இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷில் இருக்குது. ரொம்பவே ப்ரீமியமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. B பில்லர் வந்து பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா C பில்லரும் சரி, இந்த டெயில் கேட்டும் சரி, அந்த இணையிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ப்ரீமியமாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாடி கலரில் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷார்க் ஃபின் ஹேண்டனா வந்து மேலே இருக்குது. ஸோ அது வந்து பிளாக் கலரில் ஷார்க் ஃபின் ஹேண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லராக இருக்கட்டும், ஸ்டாப் மவுண்டட் டைல் லைட் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபோக்கர் லைன் வித் வைப்பர் வாஷர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அந்த வின்ஃபாஸ்டோட சிக்னேச்சர் டெயில் லைட்டான அந்த V ஷேப் டெயில் லைட் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் இந்த இடத்துல வந்து இருக்கு. பிரேக் லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மெயினாக ரியரில் கவனிக்க வேண்டியது பூட் ஸ்பேஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 423 லிட்டர் இருக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ் வந்து இதில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ், ஒரு 5 பேருக்கு தேவையான மொத்த லக்கேஜும் பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் கேரி பண்ணவும் முடியும். அதுக்கு கீழே ஒரு சின்ன டூல்ஸ்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் ட்ரேவும் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி டிசைன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டிசைனில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். VF6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்டீரியருக்கு போவோம். ஃபர்ஸ்ட் டோரில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்துடலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களும் வந்து லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹேண்டில், இந்த இடம் பாருங்களேன், இந்த ஹேண்டிலோட ஃபினிஷ் ஆகிற டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பவர் விண்டோஸ், ஸோ எல்லாமே வந்து ஒன் டச் பவர் விண்டோஸாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒன் டச் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டச் பவர் விண்டோஸ் இருக்கிறனால உங்களால் காரோட ரிமோட் உங்கள் பேக்கெட்டில் இருந்தாலே போதும். ஜஸ்ட் நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இருக்காது. நீங்கள் உள்ளே உட்காந்து பிரேக் அப்ளை பண்ணி டிரைவ் மோட செலக்ட் பண்ணாலே போதும், உங்களால் வந்து போக முடியும். ஈகோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 விதமான ரைடிங் மோட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ரிமோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாக் அன்லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 பவர் விண்டோஸும் வந்து அப்ஸ் அண்ட் டவுனும் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் வந்து டிரைவ் மோடில் வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்க் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிரும். நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பைக்கில் விட்டு தங்கந்து போயிட்டீங்க அப்படின்னாலே 4 டோரும் வந்து லாக் ஆகிடும்னு சொல்லலாம். அந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம். ஸோ வெஹிக்கிள்குள்ளே போவோம். சீட் பார்த்தீங்க அப்படின்னா 6 வே பவர் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. மித்த வேரியண்ட்டில் 8 வே பவர் அட்ஜஸ்டபிள் வந்து கிடைக்கும். இதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்டு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஸோ இதுதான் வெஹிக்கிளுக்கான ஸ்டேரிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை உங்களால் வந்து டில்ட்டு வந்து பண்ண முடியும். அதே மாதிரி டெலஸ்கோப்பும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளுக்கான அதாவது கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. வால்யூமு இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீடா மீட்டர் மாதிரியான விஷயங்கள், அதாவது கிளஸ்டர் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. 12.9 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வெஹிக்கிளுக்கான ஸ்பீடை வந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ஹெட்லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட்டுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேஷன்லேயே பார்க்கலாம், ஹெட்லைட் எரியிறது, ஆஃப் ஆகிறது இதெல்லாம். அதே மாதிரி இங்கே மிரர், இந்த மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட்டுன்னு செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், ரைட்டுன்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு மிரரை இந்த ஸ்டேரிங்கில் உள்ள கண்ட்ரோல்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணவும் முடியும். தெரியுதுங்களா? ஸோ இதுலேயே வந்து உங்களால் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுலேயே வந்து கொடுத்துட்டாங்க, ஸ்டேரிங்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. யூஸ்வலாக இந்த இடத்துல வந்து இருக்கும், பட் இது வந்து ஸ்டேரிங்லேயே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டு வந்து ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கீழே இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாம் ஒயர்லெஸ்ஸாக வந்து உங்களால் கனெக்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோடுக்கான ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் பார்க் மோடுக்கான ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வந்துட்டு இங்கேயும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடங்கள் எல்லாமே லெதர் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இருக்குது இங்கே, அதுக்குள்ளே சின்ன ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்லாம் இங்கே வந்து பண்ணிக்க முடியும். 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர்லாம் இங்கே யூஎஸ்பி சார்ஜர்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. வெஹிக்கிளுக்கான வால்யூமை வந்து இதில் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அசார் சுவிட்சாக இருக்கட்டும், டோருக்கான லாக் அன்லாக் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இருக்குது. கப் ஹோல்டர்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சீட்லேயும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ரீடிங் லேம்ப் இருக்கட்டும், கேபின் லைட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன மிரர் இருக்குது. இந்த இடத்துலையும் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வெஹிக்கிளோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வீலர்ஸ், அது மாதிரி டிரைவர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ ஹெட்ரூம் ஓகே, லெக் ரூம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னா ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். எனக்கு தகுந்த மாதிரி நான் சீட் ஹைட் வந்து வச்சுட்டு பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்து பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னோட யூஸ்வலாக நான் உட்காந்து ஓட்டக்கூடிய ஹைட்டு. நம்ம அப்படியே பின்னாடி போவோம். ஸ்பீக்கர் சொல்லலை. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்த மாடல் விண்டு மாடல் போகிறீங்கன்னும் போது 8 ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோரில் ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃப்ரண்ட் டோரில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸு, சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போய் உட்காருவோம். ஸோ லெக் ரூம், ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா லெக் ரூம் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் பட் தை சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா காலை வந்து நம்மளால் இதுக்கு மேலே வந்து வைக்க முடியல. அப்படி பார்க்கும்போது தை சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஹெட்ரூமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹெட்ரூம் வந்து நல்லாவே இருக்குது. 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம். ஒரு ஆள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான வெண்ட் இருக்குது. சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் ஃபோன்லாம் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இல்லை. நீங்கள் சீட்டுக்கு பின்னாடி இந்த இடத்துல தான் வந்து மொபைல் ஃபோன் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஹார்ம் ரெஸ்ட் வந்து இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபிக்ஸபிளாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட் ரெஸ்டர் இது ரெண்டும் அட்ஜஸ்டபுளாக இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு வந்து ரீடிங் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க கேபின்குள்ளேயும். ஸோ இதுதான் இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து இப்படி தான் இருக்கும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் கம்மியாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும். பட் மித்தபடி நீங்கள் இப்படிலாம் உட்காடுறீங்கன்னும் போது ஓகே தான். பட் தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ஏர் பேக் வெஹிக்கிளில் ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்காக இருக்கட்டும், 360 கேமராவாக இருக்கட்டும், அது வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக்கோட ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு கார்டு மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் 4 வீல்லையுமே. சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ வெஹிக்கிளோட பேட்டரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 59 kWh பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. மோட்டார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 PS பவர், விண்டில் பார்த்தீங்கன்னா 150 kW வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையிலையும், அதே மாதிரி எர்த் மாடல் போனீங்கன்னா 130 kW வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. எர்த்தில் வந்து 250 Nm டார்க்கும், இதே விண்டு மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 310 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ரேஞ்ச் வின்ஃபாஸ்ட் சொல்லக்கூடியது வந்து 468 km வரைக்கும் ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேபி நம்ம இந்த வெஹிக்கிள் இப்போதைக்கு ஓட்டி பார்க்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. கூடிய சீக்கிரம் ஷோரூமில் வந்து டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும், மறக்காமல் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஜின் பேல மட்டும் ஒரு சில விஷயங்களை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினை சுற்றி ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம், எந்த ஒரு கேப்பும் இல்லாத வகையில். அதே மாதிரி கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீழேயுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீல் பண்ணியிருக்காங்க. எலி எதுவுமே உள்ளே போய் எந்த ஒரு பொருளையும் கடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி. நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா தண்ணி மட்டும் வெளியில் போகிறதுக்கான ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி கம்ப்ளீட்டாக பேக்டாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும். ஓகே வீலர்ஸ், நான் இப்போ வந்து எர்த் அப்படிங்கிற மாடலை பற்றி வந்து சொல்லியிருக்கேன். இதே நீங்கள் வின் மாடல் போகிறீங்கன்னா அதில் என்னென்ன எக்ஸஸாக ஃபீச்சர்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். வின் மாடலில் 18 inches அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரௌன் கலரில் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 8-way எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு, ஹெட் அப் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வரும். அண்ட் வென்டிலேட்டட் சீட்டும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. டூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. டூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அப்படிங்கிறது டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்க முடியும், கோ டிரைவருக்கு ஒரு டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ டூயல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாடல் வின் மாடலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கேபின் ஏர் ஃபில்டராக இருக்கட்டும், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அடாஸ் லெவல் 2 பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதே மூணாவதாக இருக்க வேரியன்ட், அதாவது விண்ட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வேரியண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா பேனரோமிக் கிளாஸ் ரூஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற வேரியண்ட்ல வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மேபி இதோட ப்ரைசிங் எல்லாமே நீங்கள் எக்ஷோரூம் காஸ்ட் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். ஆன் ரோட் காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீலரோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோவும், மறக்காம அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணி ஆன் ரோட் காஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுங்க. பைக்கோட புக்கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அக்டோபர் மிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரிஸும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தேவையான வெஹிக்கிளை நீங்கள் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஆன்லைனில் உங்கள் புக்கிங்கை வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து செலுத்தலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை, இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.